2003ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டில் பாரலேமோனியால் என்ற சிற்றூரில் விசிட்டேஷன் கன்னியர் இல்லம் மார்கரெட் மரியா ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அப்போது ஆண்டவர் தோன்றி அன்பினால் பற்றி எரியும் திரு இருதயத்தை திறந்து காட்டி, மகளே, மனிதரை அளவற்ற விதமாக அன்பு செய்கிற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமுமே பெறுகிறேன். நீயாவது எனக்கு பதிலன்பு காட்டுவாயா என்று கூறி அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இதயம் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த அற்புத காட்சியின் வழியாக திரு இருதய பக்தி வளர்ந்து இன்று உலகமெங்கும் ஆன்மீக தேடலின் அஸ்திவாரமாக இருக்கின்றது. அளவற்ற விதமாக அன்பு பொதிந்த இந்த திரு இருதயம் தம்மிடம் வரும் யாவருக்கும் இளைப்பாறுதல் அளிக்கிறது. இத்தகைய அளவற்ற மகத்துவம் மிக்க இயேசுவின் திரு இருதயத்தை தாங்கும் வரம் பெற்றதே இடைக்காட்டூர் திருத்தலம் ஆகும். அன்பு திரு இதயம் வீற்றிருக்கும் இந்த தேவ மாளிகையில் வானலாவிய 2 கோபுரங்கள், அதனையொட்டி கோபுரத்தின் நாற்புறங்களிலும் ஸ்டீஃபில்ஸ் என்று அழைக்கப்படும் சிறிய குட்டி கோபுரங்கள், மாடங்கள், வளைவுகள், இரு கோபுரத்தின் உள்ளே கம்பீர ஒலி எழுப்பும் 2 பெரிய மணிகள் என எங்குமே கண்டிராத அதிசயிக்கத்தக்க வகையில் கலையழகு நுட்பங்கள் காணப்படுகின்றன. இங்கு கட்டடம் கட்ட வழக்கம்போல் இரும்பு, சிமெண்ட், மரம் போன்றவற்றை பயன்படுத்தாமல் செங்கல், சுண்ணாம்பு ஆகியவற்றை பிசைந்து கருப்பட்டி, கடுக்காய், ஊற வைத்த காடி நீர், சேங்கொட்டை போன்றவற்றின் கூட்டு கலவையினை மாடுகட்டி செக்கிலிட்டு ஆட்டுவது போல் ஆட்டி அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வகை சாந்திலிருந்து இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது என்ற உண்மையும் நுட்பமும் கேட்போரை வியப்பில் ஆழ்த்துகிறது. மண்ணை உபயோகித்தே அழகிய பூ வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்பதும் ஆச்சரியமான உண்மையாகும். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இக்கலை கோவிலின் அடித்தள ஆழம் 2.5 அடி முதல் அதிகபட்சமாக 6.5 அடி வரையே உள்ளதால் 100 ஆண்டுகளை கடந்தும் எவ்வாறு நிலைத்து நிற்கிறது என்று கட்டடவியல் பொறியாளர்களே வியந்து நிற்கின்றனர். ஆலயம் முழுவதும் குளிரூட்டப்பட்டிருக்கிறதோ என்று வியக்கும் அளவுக்கு இதமான சூழல் இங்கு நிலவுகிறது. கோவிலின் உட்புறம் காணும் வில்வளைவான கூரைக்கும் மேற்பகுதியில் மெட்ராஸ் டெரஸ் எனப்படும் குத்துக்கள் ஓட்டு கூரைக்கும் இடையே இடைவெளி இருப்பதாலும் இதனிடையே காற்று புக பக்கச்சுவர்களில் துவாரங்கள் இருப்பதாலும் தான் கோயிலின் உட்புறம் எப்போதும் சீரான சீதோசன நிலையே நிலவுகிறது என்பது புலப்படுகிறது. அக்காலத்திலேயே உட்கூடான செங்கற்களை பயன்படுத்தி இருப்பது சிறப்பான ஒன்றாகும். இடைக்காட்டூருக்கு அருகில் உள்ளது அருளானந்தபுரம் கிராமம். அருளானந்தபுரத்திற்கு அருகேயுள்ள வெளிமஞ்சை என்ற இடத்திலிருந்து களிமண் எடுத்து வரப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான மர அச்சுகளில் வார்க்கப்பட்டு அருகில் அமைந்த சூளையில் சுடப்பட்டு பூவேலை தூண்களில் உள்ள வார்ப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறப்பானதாகும். ஆலயத்தின் நடுவே 26 தூண்கள் உள்ளன. சிமெண்ட், கம்பி, காங்கிரீட் என்றில்லாமல் செங்கல் வார்ப்புகளாலேயே கட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தூணும் 3 அடி பக்கமுள்ள டைமண்ட் வடிவில் உள்ளது. இத்தகைய கலைநுட்பங்கள் வாய்ந்த இடைக்காட்டூர் திரு இருதய பேராலயம் உருவான விதமே நம்மை அதிசயிக்க வைக்கிறது. 1878ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அருட்தந்தை பெர்டினாண்டசல் பங்கு தந்தையாகிறார். அது சமயம் இடைக்காட்டூர் பங்கு தென்வடலாக 30 மைலும் கீழ்மேற்காக 20 மைலுமாக 37 கிராமங்களை கொண்டு 4444 பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது. விசுவாசமும் ஞானமும் அந்த மக்களின் மனதுக்குள்ளே மகுடம் கொண்டிருந்தன. ஆனால் அப்போதிருந்த புனித சந்தியாகப்பரை பாதுகாவலராக கொண்ட சிறிய கூரை கோவில்தான் இடவசதியின்றி மக்கள் வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இடர்பாடாயிருந்தது. இறை மக்களின் இக்குறையை நிவர்த்தி செய்யவும் இறை மக்களின் விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் புதியதொரு கோவில் கட்ட வேண்டுமென்ற எண்ணம் தந்தை செல் அடிகளாருக்கு ஆவலாக எழுந்தது.
எனவே நிதி திரட்ட செல் அடிகளார் பிரான்ஸ் நாடு பயணமானார். அவரின் சொந்த ஊரிலே திருப்பலியிலே இந்தியாவில் தேவாலயம் கட்டுவதற்கு உதவி வேண்டுமென்று விடுத்த நன்கொடை அறிவிப்பு அந்நகர் முழுவதும் பரவலாயிற்று. ஆங்கிலிக்கன் சபையைச் சார்ந்த மரிய அன்னாள் என்ற சீமாட்டி இருதய நோயினால் துன்பப்பட்டு மருத்துவர்களாலும் கைவிடப்பட்டு விட்டதால் உள்ளம் உடைந்து போயிருந்தார். கத்தோலிக்க நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் திரு இருதயத்தின் மீது பக்தி கொண்டு வேண்டுதல் செய்து 9 நவநாட்களில் பூரண குணமடைந்தார். குணமடைந்ததை மருத்துவர்களும் ஆச்சரியத்துடன் உறுதி செய்தனர். இயேசுவின் சுடர்விடும் இதயம்தான் தனது உயிருக்கு உரமூட்டியது என்பதை உணர்ந்தார் சீமாட்டி மரிய அன்னாள். இதய நோயை நீக்கி புதுமை செய்து நலம் தந்த திரு இருதய ஆண்டவரின் அன்பிற்கு எவ்வாறு நன்றி செலுத்துவது என உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஆலயம் கட்ட நிதி தேவை என்ற செல்ல அடிகளாரின் அறிவிப்பும் திரு இருதய ஆலயத்தை கட்டித் தருவதே சீமாட்டி மரிய அன்னாளின் நன்றி காணிக்கை என்பதும் கடவுளின் சித்தமானது. செல்ல அடிகளாரும் அன்னாளும் சந்தித்தார்கள். பொருட்செலவும் பணச்செலவும் தானே தருவதாக அன்னாள் முகமலர்வோடு வாக்களித்தார். பிரான்ஸ் நாட்டின் ரீம்ஸ் நகரில் கலைநயத்தோடும் அழகு மயத்தோடும் உள்ள பேராலயம் எப்படியோ அப்படியே இடைக்காட்டூரிலும் திரு இருதய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வேண்டுகோள் சீமாட்டி மரிய அன்னாள் அவர்களால் செல்ல அடிகளார் முன் வைக்கப்பட்டது. ஆயிரத்து 884 ஆண்டு இங்கு ஆலயம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சில நில பிரச்சனைகளால் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஆலயம் கட்டும் பணிக்கு தடை உத்தரவு வந்தது. இந்த ஆலயத்தை மனிதர்கள் கட்டவில்லை, வானதூதர்களை கொண்டு கடவுளே கட்டுகிறார் என்ற இறைக்காட்சியை சென்னை நீதிபதி அனுப்பி வைத்த மூவர் வக்கீல் குழுவின் தலைவர் கனவில் கண்டார். இடைக்காட்டூருக்கு வந்து பிரசமய அன்பர்களிடம் இதை அவர் எடுத்து சொல்ல வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டு அனைவரின் ஒத்துழைப்போடு தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு 1894 ஆண்டு ஜூன் 17 நாள் ஞாயிற்றுக்கிழமை திருச்சி ஆயர் பார்த்தே அவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பிரெஞ்சு சீமாட்டியின் நலம் பெற்ற இதயம் தந்த இடைக்காட்டூர் இயேசுவின் திரு இருதய